ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பது தங்களின் ஆரம்பகால கோரிக்கை என்று கூறிய தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் உள்ளாட்சி தேர்தலில் உரிய பங்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். When Venugopal ji had visited Chennai and met Honorable Chief Minister, it was clearly discussed the same issue with them, how our cadre can be accommodated, how we can get share at the local body, at various corporations, so that our cadre can be taken into consideration and they can be part of this governance at the local body level. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்த செல்வ பெருந்தகை வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிதான் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? கொடி பறக்குது பாரு சொன்னாரா இல்லையா? விஜய் கொடி பறக்குது பாரு, வந்துட்டாங்க, நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு குடுகுடுக்கார மாதிரி பேசினாரா இல்லையா? நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல காலம் பிறந்துச்சு, கொடி பறக்குதுனாரு. கொடி பறந்துதா? பறக்கல. ரெண்டாவது என்ன பண்ணாரு? காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் சிக்கல், கூட்டணி வராது, ஊசலாடுதுன்னாரு. கூட்டணி கூட்டிடுச்சா? அப்ப அவர் எது சொல்றாரு அது நடக்காது. இப்ப என்ன சொல்றாரு? ஆட்சி அமைப்பு பண்றாரு, அதுவும் நடக்காது. அவர் எதிர்கட்சியா கூட வரப்போறது இல்ல. அவர் இதுதான் எதிர்கட்சி தலைவராக இருக்க போற கடைசி டைம். அதுக்கப்புறம் அந்த கட்சி யாருக்கிட்ட இருக்க போகுது? கட்சிக்கு ஓனர் யார்? கட்சிக்கு ஓனர் பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கட்சிக்கு தலைவர் ஆகும். எதிர்கட்சி காங்கிரஸா இருக்கும். நான் சொல்றேன், எதிர்கட்சி காங்கிரஸா இருக்கும். திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து தேர்தல் உடன்பாடு ஏற்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. இரு கட்சிகளின் தலைவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூட்டணி நீடிக்க வேண்டுமென எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் இடையே மீண்டும் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சிபிஐ நிலைப்பாட்டை திமுகவிடம் தெரிவித்ததாக கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறிய நிலையில் இன்று இடம் ஒதுக்கீடு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்சி முடியும் தருவாயில் பெரிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ள தவேக தலைவர் விஜய், தங்களது ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்படும் திட்டங்கள் 5 ஆண்டுகளுக்குள் முடிக்கப்படும் என உறுதியளித்தார். இந்தியாவிலேயே நாங்க தான் அதை பத்தி ஃபர்ஸ்ட் யோசிச்சோம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிற இந்த திமுக கவர்மெண்ட் அவங்களுடைய நாக் என்னன்னு சொல்லவா? இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய மாட்டாங்க. அந்த ஆட்சி முடிகிற டைம்ல, அந்த கடைசி 6 மாசம், அந்த 1 வருஷம், அந்த 1.5 வருஷத்துல அதுக்கான திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கான அடிக்கலை நாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், தோத்துருவாங்க. கேட்டா எங்க ஆட்சி தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நாடகம் ஆடுவாங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். மக்கள் மேல உங்களுக்கு உண்மையிலே அந்த அக்கறை இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே? அதனால் ஆட்சி முடியும் போது அடிக்கல் நாட்டுறது, ஓட்டுக்காக என்னென்னலாம் பேசுவீங்க. ஆனா மக்கள் இதெல்லாம் நம்புறதுக்கு அவங்க ஏமாளிக்க நினைச்சீங்களா? மக்களே, நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அந்த 5 வருஷத்துக்குள்ள அதை முடிக்கவும் ட்ரை பண்ணுவோம். திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்ததாக சரித்திரம் இல்லை என சாடியுள்ள விஜய், மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் கூட அதனை செய்ய முடியவில்லை என விமர்சித்தார். நாங்க தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. இந்த சைனால கிரேட் வால் ஆஃப் சைனா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய நீளத்தை விட பெரிய டாஸ்க் இது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. புதிய
புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் ரேணுகாதேவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அமலுக்கு வரும் என அறிவித்துள்ளதால் 2025ஆம் ஆண்டில் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வூதிய பலன்களை பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் தேதியை கணக்கில் கொள்ளாமல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி PT ஆஷா மார்ச் 26ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் கடைகள் அமைப்பதை ஒரு உரிமையாக கோர முடியாது என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மாஃபியா கும்பலின் பின்னணி இருக்கலாம் என தனது சந்தேகத்தை பதிவு செய்துள்ளது. ஏற்கனவே கடைகள் வைத்திருந்த 600க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் R. சுரேஷ்குமார், AD. ஜெகதீஷ் சந்திரா அமர்வு மெரினாவை வெறும் வியாபார தலமாக மாற்ற அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். கடை உரிமையாளர்களிடம் மாமூல் வசூலிக்கும் கும்பலே இவர்களை தூண்டி விடுவதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் அழகான மெரினாவை எதிர்கால சந்ததியினருக்கு விட்டு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தினர். முன்னதாக 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நிதிஷ்குமார் பீகார் முதல்வர் பதவியிலிருந்து விலக இருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிட்டு நேரடி அரசியலில் காலடி எடுத்து வைக்கலாம் என்ற செய்திகள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஜ்யசபா உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட்டு தேசிய அரசியலில் இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு நடந்தால் நிதிஷ்குமாரின் மகன் பீகாரின் துணை முதல்வராக பதவியேற்கக்கூடும் என்றும் பாஜகவில் இருந்து ஒருவர் பீகார் மாநிலத்தின் முதல்வராகலாம் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலில் ஈரானில் இதுவரை 1045 பேர் உயிரிழந்துள்ளனர். உயர் ராணுவ தளபதிகள், பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்போவதில்லை என்று ஈரான் கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. ஈரான் உச்சபட்ச தலைவர் காமேனி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது மூத்த உதவியாளர் மொஹ்மத் முக்பர் ஈரான் அரசு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் போது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் எண்ணம் ஈரானுக்கு இல்லை என்றும் தேவையான வரை இந்த போரை தொடரும் திறன் எங்களுக்கு உள்ளது என்றும் தெரிவித்தார். இதற்கிடையில் இஸ்ரேல் அமைப்புகளை குறிவைத்துள்ள ஹண்டாலா என்ற பாலஸ்தீன ஆதரவு ஹேக்கர் குழு இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் கணினி அமைப்புகளை ஹேக் செய்துள்ளதாகவும் அதிலிருந்து பெறப்பட்ட ரகசிய ஆவணங்கள், பதிவுகள் மற்றும் தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூறியுள்ளது. இலங்கை அருகே ஈரான் போர் கப்பலை அமெரிக்கா தாக்கி மூழ்கடித்த நிலையில் கப்பலில் இருந்த 87 பேர் உயிரிழந்தனர். இலங்கை கடற்பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த ஈரான் கப்பல் அவசர உதவி கோரி தகவல் அனுப்பியதை தொடர்ந்து இலங்கை கடற்படை விரைவாக மீட்பு நடவடிக்கையை தொடங்கியது. இலங்கை கடற்படை தகவலின்படி காயமடைந்த 35 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 87 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் 60க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை பாதுகாப்பு துறையும் ஈரான் அதிகாரிகளும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையின் தெற்கு கடற்கரை பகுதியில் காலே அருகே சுமார் 40 கடல் மைல் தூரத்தில் சிக்கியிருந்த ஈரான் போர் கப்பலுக்கு உதவ இலங்கை கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானங்கள் அனுப்பப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை பாதுகாப்பு அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் இந்த மீட்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டதாகவும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை இலங்கை கடற்படை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் போரால் கத்தார் வான்வெளி மூடப்பட்டதால் தோஹாவில் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய தூதரகம் உறுதியளித்துள்ளது.
ஹைதராபாத்தில் ரஷ்மிகா விஜய் தேவரகொண்டா தம்பதியின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பல்வேறு துறை பிரபலங்களும் பங்கேற்று மணமக்கள் இருவரையும் வாழ்த்தினர். சென்னை மாநில கல்லூரியில் 63 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். உயர்கல்வித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை இணைந்து கட்டிய இந்த அரங்கில் 2000க்கும் மேற்பட்டோர் அமரக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. திறப்பு நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் கோவி செழியன், அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சையில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் உரையாற்றிய தாவேக தலைவர் விஜய், பாஜகவிற்கு ஆதரவாக தாம் பேசுவதாக அரசியல் எதிரிகள் திரித்து கூறுவதாகவும், இனிமேல் சிறுபான்மையினர் ஆதரவு கிடைக்காது என்பதால் தில்லுமுல்லு செய்கின்றனர் என்றும் விமர்சித்துள்ளார். இது தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல். இதை தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். உடனே விஜய் பாஜகவுக்காக பேசுறாரு அப்படின்லாம் திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ரெகுலராக ஒன்று பண்ணுவாங்கல்ல, நம்மளுடைய சிறுபான்மை சகோதரர்களை பயமுறுத்தி ஒரு ஏமாத்து வேலை ஒன்று செய்வாங்கல்ல, அது இனிமே அவங்களால தொடர்ந்து செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் என்ன பேசினாலும் அதை திருச்சி பேசுறது, அந்த தில்லு முள்ளு வேலைகள்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் டெல்லின்னு கூவுறதும், அடிக்கிற கொள்ளைக்கு ரைடு வந்துட்டா டெல்லிக்கு வெள்ளை கொடை பிடிக்கிறதும், இதெல்லாம் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழ்நாட்டை காப்பாத்துறது திமுக தான், தமிழ்நாட்டை பொழைக்க வைக்கிறது திமுக தான், இதெல்லாமே பண்றது திமுக தான், ஸ்டாலின் சார் தான். இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது பாஸ். IPL கிரிக்கெட் போட்டியில் CSK விசில் அடிப்பதை போல் சட்டமன்ற தேர்தலில் தாவேக விசில் அடிக்கும் என தெரிவித்த விஜய், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அணிகளையும் தாவேக அடித்து நொறுக்கும் என கூறினார். தமிழ்நாட்டு அணி டெல்லி அணியா? கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான். CSK வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். தமிழ்நாடு தான் டிவிக்கே தான் தமிழ்நாடு. இந்த அணி, அந்த அணி, டெல்லி அணி, இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுங்கும். டிவிக்கே அடிச்சு நொறுக்கும். மதுரையில் மார்ச் 7ஆம் தேதி நடைபெறும் திமுக இணைப்பு விழாவிற்கான முகூர்த்த கால் நடும் விழாவில் பங்கேற்ற முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வம், அதிமுகவிலிருந்து 80% தொண்டர்கள் திமுகவில் இணையவிருப்பதாக தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் கிட்டத்தட்ட 70-80% மேலாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்ற ஒரு நல்ல சூழல் இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக்கிறேன். அதே போல பல்வேறு இயக்கங்களிலிருந்து தளபதியினுடைய ஆட்சியுடைய திறன், கட்சியை அனைத்து தரப்பட்ட மக்களையும் அரவணைத்து செல்கின்ற பாங்குகளை கொண்டு அவருடைய தலைமையை ஏற்று மனப்பூர்வமாக இதயபூர்வமாக இணைகின்ற ஒரு நல்ல நிகழ்வுதான் வருகின்ற 7ஆம் தேதி என்பதை தெரிவித்துள்ளேன். புதுச்சேரியிலும் தேமுதிகவிற்கு முரசு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது.
காவல் மரணமடைந்த திருபுவனம் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மதுரை மாவட்ட கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். நிகிதா அளித்த புகாரை முடித்து வைக்க உள்ளதாக சிபிஐ தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு அவர் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நிகிதா தன்னை சுற்றி எந்த அரசியல்வாதிகளும் இல்லை, வழக்கறிஞரும் இல்லை என கூறியுள்ளார். எந்த பொலிட்டிக்கல் க்ரௌடும் இல்லை, என்னை சுற்றி எந்த ஒரு அட்வொகேட் க்ரௌடும் இல்லை, நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஈவன் ஆல் என்கொயரிஸ், கடுமையான என்கொயரியில் கூட நான் தனியாக தான் வந்துட்டுருக்கேன். ஸோ நான் எந்த ஒரு ஹையர் அஃபீஷியல்ஸோ, எந்த ஒரு பொலிட்டிக்கல் க்ரௌடோ, எந்த ஒரு அட்வொகேட்டோ, ஈவன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கூட நான் கேட்கல. சோஷியலி ஈவன் என்னோட ஒர்க் பிளேஸில் கூட நான் நிறைய ஒரு சின்ன சைன் கூட நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன்.